கார்த்திக் மட்டும் ஜெயிலுக்கு போற நிலைமை வந்துச்சு, அதுக்கு மேல நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் குடும்பத்தில இருந்து ஒரு உயிரை எடுப்பேன். என்ன மாயா, அந்த புவனேஸ்வரி எப்படி சொல்லிட்டு போயிருக்கா? அந்த கார்த்திக் மேல இருக்கிற கேஸ் கோர்ட்டுக்கு வருதுல்ல, அதான் வந்து மிரட்டிட்டு போறா. அவர் அத்தை வரை இன்னும் அடங்கலையா? ஏன் நம்ம குடும்பத்தை இப்படி பழி வாங்கணும்னு துடிச்சிட்டு இருக்கா? நீங்க இதெல்லாம் நினைச்சு பயப்படாதீங்க பெரியம்மா. அவ ஏதோ சும்மா மிரட்டிட்டு போறா. இல்ல மாயா, அந்த ஊர்ல பார்த்த சாமியாரும் நம்ம குடும்பத்துல இருக்கிற ஆம்பளைங்களுக்கு ஆபத்து வரும்னு சொன்னாரு. இவளும் இப்படி உயிர் போகும்னு மிரட்டிட்டு போயிருக்கா. கேஸ் வாபஸ் வாங்கணும்னு ஏதோ சொல்லிட்டு போயிருக்கா பெரியம்மா. பாருங்க, நீங்க இதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. அவர் கையில நான் கட்டுன கயிறையும் என் மேல இருக்கிற கோவத்துல கழட்டி போட்டுட்டாரு. அதான் எனக்கு இன்னும் பயமா இருக்கு மாயா. நாம எல்லாரும் இருக்கும்போது பெரியப்பாவுக்கு ஏதாவது ஆக விட்டுருவோமா? நீங்க ரொம்ப யோசிக்காதீங்க. இத உங்ககிட்ட சொல்லிருக்க மாட்டேன். இருந்தாலும் அந்த புவனேஸ்வரி இப்படி எல்லாம் பேசிருக்கா. நாம கொஞ்சம் முன்ஜாக்கிரதையா இருக்கணும்னு தான் சொன்னேன். ஆனா பெரியப்பாவை நெருங்கினா என்ன ஆகும்னு அவளுக்கும் தெரியும். எதுவும் செய்ய மாட்டா. நீங்க தைரியமா இருங்க. ஐயோ, ஏங்க என்னங்க? என்னங்க? ஐயோ, என்னங்க? டேய் வாங்கடா வாங்கடா, சீக்கிரம் போயிடலாம் வாங்கடா. என்னங்க? ஐயோ, ஐயோ, என்னங்க? 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 உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அந்த கயிறை கட்டினேன். நீங்க அத கோவத்துல அறுத்து போட்டுட்டீங்க. இப்போ எனக்கு எப்படி ஒரு கனவு வருது. அந்த புவனேஸ்வரி வேற மிரட்டிட்டு போயிருக்கா. எல்லாம் தப்பாவே நடக்குதே. கடவுளே, அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது. அம்மா, என்ன மச்சான், ஜோசியர் வந்திருக்காரு? உள்ள வாங்க. வரேம்மா. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. வணக்கம். வணக்கம், உட்காருங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? நான் தான் அத்தை வர சொன்னேன். வாங்க ஐயா. எதுக்கு ஜானகி இவரை வர சொல்லியிருக்க? வீட்டுல எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு தான் அத்தை. என்ன சொல்ற? நான் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இப்ப எனக்கு வந்து அந்த கனவை நினைச்சு பார்த்தா கூட என் உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது அத்தை. அப்படி என்னம்மா கனவு? என்னம்மா இப்படி சொல்ற? ராத்திரி முழுக்க தூக்கமே வரல அத்தை. என் மனசுக்கு பாரமாவே இருந்தது. அதான் ஜோசியரை வர சொன்னேன். அண்ணி, அண்ணன் அந்த கயிறை கழட்டினதுல இருந்தே நீங்க பயமா தான் இருக்கீங்க. அதனால கூட அப்படி ஒரு கனவு வந்திருக்கலாம். இல்ல சிவா,
ரகு அந்த கயிறை கழட்டினதுல இருந்து என் மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. இப்ப இப்படி ஒரு கனவு வந்திருக்குன்னு ஜானகி சொல்றா. ஜோசியரே, நீங்க ரகுராமோட நேரத்தை கணிச்சு சொல்லுங்க. சரிம்மா. உங்களுக்கு அந்த கனவு வந்து சும்மா வரலாமா? அந்த கடவுள் தான் உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணியிருக்காரு. என்ன சொல்றீங்க? ரகுராம் ஐயாவுக்கு இப்ப நேரம் சரியில்லை. இப்ப அவருக்கு கண்டக சனி நடக்குது. அதனால இந்த காலகட்டத்துல அவருக்கு ஏதோ ஒரு கண்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க என்ன இப்படி சொல்றீங்க? கட்டம் அதாம்மா சொல்லுது. அதனால தான் ஜானகி அம்மாவுக்கு இப்படி ஒரு கனவு வந்திருக்கு. அப்படி எதுவும் நடக்காம இருக்க ஏதாவது வழி இருக்குங்களா? பயப்படாதீங்கம்மா. நேர பலாபலன்களை சொன்ன நம்ம முன்னோர்கள் ஒரு கெட்டது நடக்காம இருக்க அதுக்கான பரிகாரத்தையும் சொல்லியிருக்காங்க. அத மனசால நாம நம்பி செஞ்சா கண்டிப்பா அதுக்கான பலன் கிடைக்கும். கெட்டது எதுவும் நடக்காம தடுத்துடலாமா? வணக்கம் ஐயா. வணக்கம். என்னம்மா ஜோசியரை வர வச்சிருக்கீங்க? ஜானகி தான்ப்பா வர சொல்லியிருக்கா. உனக்கு ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கா. அதான் ஜோசியர்கிட்ட பலன் கேட்டுட்டு இருக்கோம். ஜோசியரும் இப்போ ஏதோ உங்களுக்கு கண்டகசனி நடக்குது, ஆபத்து ஏதாவது வரும்னு சொல்றாரு. அதுக்கு தான் என்ன பரிகாரம்னு கேட்டுட்டு இருக்கோம் மச்சான். ஜோசியரே, என்ன பரிகாரமா இருந்தாலும் சொல்லுங்க, அதை நாங்க செஞ்சிடுறோம். இந்த வீட்டோட ஆணி வேறே என் புள்ள ரகுதான். அவனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. மா, எதுக்கு இதெல்லாம்? என்னண்ணே இப்படி கேக்குறீங்க? உங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு இதோ அவர் சொல்றாரு. கொஞ்ச நாளாவே இந்த வீட்டுல என்னென்னமோ நடக்குது. அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அப்படிதான் கனவு வரும். நமக்கு வந்த கனவெல்லாம் பலிச்சிடுமா? நிஜத்துல ஆசை ஆசையா காண்ற கனவே இங்க நிறைய பொய்யா போகுது. இதுல தூக்கத்துல வர கனவு மட்டும் என்ன பலிக்க போகுதா? இதெல்லாம் பெருசாக்க வேண்டாமா? இல்லங்க, கடவுள் நேர்ல வந்து பேச போறதில்ல. நமக்கு சில விஷயத்த கடவுள் கனவு மூலமாவோ இல்ல சில அறிகுறி மூலமாவோ தான் காட்டுவாரு. ஒரு தடவை ஏதாவது தப்பு நடந்துட்டா அது நம்ம வாழ்க்கையவே மாத்திடுங்க. எதுவுமே காரணம் காரியம் இல்லாம நடக்காது. எனக்கு வந்த கனவை கூட நம்ம ஒண்ணும் இல்லைன்னு விட்டுறலாம். ஆனா ஜோசியரும் இப்ப உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு எப்படிங்க அதை விட முடியும்? ஐயா, என்ன பரிகாரம் இருக்கோ அதை செஞ்சிடலாம். ஆமாண்ணே, நம்ம குடும்பத்துக்காக இவர் கணிச்சு சொன்ன பல விஷயம் உண்மையா நடந்திருக்குண்ணே. நம்மளோட நல்லதுக்கு தானே அவர் சொல்றாரு. மச்சான், முதல்ல என்ன பரிகாரம் சொல்றாருன்னு கேட்போம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணிப்போம். நீங்க என்ன பரிகாரம்னு மட்டும் சொல்லுங்க. அம்மா, இதுக்கு ஆயுஷ்மான் ஹோமம் வளர்த்து பூஜை பண்ணணும். நமக்கு சொத்து பத்துன்னு எல்லா வளமும் இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கான ஆயுஷ் இருக்கணும். அதுக்காக தான் முன்னோர்கள் இந்த மாதிரி ஆயுஷ்மான் ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதை செஞ்சாலே ஐயாவுக்கு இருக்கிற கண்டெல்லாம் நிவர்த்தி ஆயிடும். அப்ப அதை உடனே பண்ணிடலாங்க ஐயா. அண்ணா, நம்ம வீட்ல ஒரு பூஜை பண்ண சொல்றாருண்ணே. அவ்வளவுதானே, பண்ணிடலாண்ணே. ஆமாப்பா, அதுல ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லையே. நம்ம வீட்டுக்கும் நல்லது தானே, அதை பண்ணிடுவோம்ப்பா. அந்த பூஜைக்கு என்னெல்லாம் செய்யணும், என்ன வாங்கணும்னு சொல்லுங்க. நாங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறோம். நீங்க சொன்னதை கேட்டதுல இருந்தே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. மாமாக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சீக்கிரமே இந்த பூஜையை பண்ணிடலாம். அதுக்கு என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க.
பூஜைக்கு என்னென்ன பொருள் வாங்கணும்னு இதுல இருக்கு. கொடுங்க. என்னங்க எல்லாத்தையும் உடனே ரெடி பண்ணிடுறோம். இந்த பொருள் எல்லாம் வாங்குறதுல எந்த சிக்கலும் இருக்க போறதில்ல. ஆனா இந்த பூஜை செய்யறதுக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. அது நீங்க செய்வீங்களான்னு தான் தெரியல. ஜோசியரே, என்ன யோசிக்கிறீங்க? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. எவ்வளவு விலையா இருந்தாலும் அதை நாங்க வாங்கிடுறோம். வெளியூர்ல இருந்து வர வைக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் வர வச்சிருவோம். அது இல்லப்பா, உங்க குடும்பத்துல நடக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். இந்த பூஜை பண்றதுக்கு முக்கியமான ஒரு ஆள் இருக்கணும். நான் சொல்றேன்னு கோச்சிக்காதீங்க. அப்படி யாருங்க வரணும்? ஐயாவுக்கு இந்த பூஜை பண்ண சில சாங்கியங்கள்லாம் பண்ணணும். அவரோட மனைவியும் அவருக்கு பிறந்த குழந்தையும் தான் இதை செய்யணும். ஐயாவோட பொண்ணு தான் முக்கியமான சில சடங்குலாம் செய்யணும். ஐயாவோட பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தாதான் அதை செய்ய முடியும். புரியுதுங்க, நல்லாவே புரியுது. இவ உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்தா? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? வேற எப்படிங்க கேட்கணும்? ஏதோ என் அண்ணன் நல்லதுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சேன். நீங்க யார் யாரையோ வீட்டுக்கு கூப்பிடணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதுவும் அந்த தனா என் அண்ணனை வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சுட்டு கண்டவன் கூட வீட்டை விட்டு போயிட்டா. இதனால ஒவ்வொரு நாளும் என் அண்ணன் மன வருத்தப்பட்டு இருக்காரு. அதுக்கு காரணமே அந்த தனா தான். அவளை இந்த வீட்டுக்கு வர சொல்றீங்களா? அதானே, அவ வந்தா பின்னாடி அந்த கதிரும் வருவான். அப்படியே இங்கேயே இருக்க வச்சிடலான்னு பிளான் பண்ணி தான் இந்த மாயா உங்களுக்கு காசு கொடுத்து வர சொன்னாளா? சித்தி, எல்லாத்துக்கும் என்னையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அந்த மாதிரி புத்தி எல்லாம் எனக்கு இல்ல. ஏய், உன் புத்தியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். அந்த கதிரும் தனாவும் வெளியில போனதுக்கு அப்புறம் அவங்கள தேடி போய் அவங்களுக்காக எல்லாம் பண்ணிட்டு தானே இருக்க. இப்ப அவங்கள கொண்டு வர இப்படி ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்கியா? அம்மா, நீங்களா ஏதாவது கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்காதீங்க. ஜோசியர் மாமாவுக்காக பரிகாரம் பண்ணணும்னு சொல்றாரு. டேய், அந்த பரிகாரம் பண்றதுக்கு தனாவை கூட்டிட்டு வரணும்னு சொன்னா என்னடா அர்த்தம்? இவதான் ஏதாவது சொல்லிருப்பா. பத்மா, எல்லாத்துக்கும் எதையாவது முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்காத. இது மத்த விஷயம் மாதிரி இல்ல. மச்சானுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு ஜோசியர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. பொதுவா இந்த மாதிரி பூஜையெல்லாம் அம்மா அப்பாவுக்கு பசங்க தான் பண்ணுவாங்க. அதுதான் ஐதீகங்கிறப்போ என்ன பண்ண முடியும்? சரிடா, நீ சொல்ற மாதிரியே வச்சுப்போம். இந்த தனாவை வர சொன்னா அவ மட்டுமா வருவா? கூடவே அந்த கதிரையும் கூட்டிட்டு வருவா. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி 2 பேரும் இங்கே இருந்துருவாங்க. இப்ப தானே அண்ணனுக்காக இத செய்யணும்னு அந்த கதிரை தூக்கி போட்டுட்டு வந்துருவாளா? சொல்லுடா, வரமாட்டால? அண்ணன், எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு. இந்த மாயாதா ஜோசியர்கிட்ட சொல்லி இப்படி எல்லாம் சொல்ல வச்சிருப்பா. அம்மா, நாங்க வம்சாவளியா அந்த வேலையை செஞ்சிட்டு இருக்கோம்மா. இதை தொழிலா மட்டும் செய்யல, கடவுள் பெயரால செய்யற ஒரு நல்ல காரியமா தான் செய்யறோம். நான் இல்லாதது எதையும் சொல்லலாமா. இந்த ஹோமத்தை பண்ணணும்னா அதுக்கு ஐயாவோட பொண்ணை வச்சு தான் பண்ணணும். அக்கா, பூஜை தானக்கா. அவ பாட்டுக்கு பண்ணிட்டு அவ பாட்டுக்கு போயிட போறா. இதுல என்னக்கா இருக்கு? இல்ல சிவா, வேண்டாம். அண்ணே, ஏன் அண்ணே? பூஜை தானே. பத்மா சொல்றது சரிதான். பெத்த தகப்ப முக்கியம் இல்லைன்னு ஒரு கெட்டவனை நம்பி இந்த வீட்டை விட்டு வெளியே போனா. அவ எனக்காக வந்து எதையும் செய்ய வேண்டாம். ஏங்க இப்படி சொல்றீங்க? உங்க கோவம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அதை காட்டுற நேரம் இது இல்லைங்க. இந்த பரிகாரம் பண்றதுக்காக ஏதோ ஒரு பொண்ணு வந்துட்டு போனான்னு நினைச்சுக்கோங்களேன். நீங்க அவளோட எதுவும் முறைவாட வேண்டாம்.
நான் அவளை ஏதோ ஒரு பொண்ணா நினைக்கல. ஆனா அவதான் என்ன 3வது மனுஷனா நினைச்சிட்டா. பெரியப்பா, தனா உங்களுக்காக கண்டிப்பா வருவா. இந்த பரிகாரத்தை அவ வந்து செய்யட்டும் ப்ளீஸ். சிவா, அவளை ஏதோ பேச வேண்டாம்னு சொல்லு. என் பொண்ணு என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனதுக்கு காரணமே இவதான். இவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். ஏன் நல்லது கெட்டது பத்தியெல்லாம் இவ யோசிக்க வேண்டாம். இவளால உங்களுக்கு நல்லது எங்க நடக்க போகுது? வெறும் கெட்டது மட்டும்தான் நடக்கும். ஏய் பத்மா, பாவைய முடிட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? மச்சான், இந்த பூஜைக்காக மட்டும் தனா வந்துட்டு போட்டுமே மச்சான். அவ என்ன தூக்கி போட்டுட்டு போயிருந்தாலும் இப்பவும் அவளை நான் என் பொண்ணாதான் பாக்குறேன். ஒரு அப்பனா தம் பொண்ணோட புருஷன்கிட்ட நான் தோத்து போயிட்டேன். பெத்த பாசத்தை விட நடுவுல வந்தவன் அவளுக்கு பெருசா போயிட்டான். உங்களை தனாவை மன்னிச்சு ஏத்துக்க சொல்லலண்ணே. உங்க உயிருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான். என்னைக்கு என் பொண்ணு என்ன வேண்டான்னு சொல்லி இந்த வீட்டை தாண்டி போனாலோ அன்னைக்கே என் பாதி உயிர் போயிடுச்சு சிவா. இதுக்கு மேல என்ன ஆனாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்லை. எனக்காக எது செய்யறதுக்கும் அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவ வந்து அதான் செய்ய முடியும்னா பூஜையே வேண்டாம். மச்சான், அண்ணே, ரகு மாமா. எங்க அம்மா, நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சாதான் ஐயாவுக்கு இருக்கிற கண்டம் சரியாகும். இதை விட்டா என்ன வேணா நடக்கும். அத்தை, அவரு தனா மேல இருக்கிற கோவத்துல பேசுறாரு. நீங்க பேசுங்க அத்தை. நீங்க சொன்ன அவரு கண்டிப்பா கேப்பாரு. அண்ணி, அதான் அண்ணன் இந்த வீட்டுக்கு தானே வரக்கூடாதுன்னு சொல்றாருல்ல. நீ வாய மூடு பத்மா. என் தாலியை நான் காப்பாத்த போராடிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாத. அம்மா, நீங்க பேசாம அமைதியா இருக்குமா? எல்லாத்துக்கும் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. பாட்டி, நீங்க மாமா கிட்ட பேசி பாருங்க. ஆமாத்த. ரகு, மா வேண்டாமா, நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியும். நாம இந்த பூஜை எதுவும் பண்ண வேண்டாம். இத பாருப்பா, உனக்கு உன் பொண்ணு மேல கோபம், அதனால அவ இங்க வர வேண்டான்னு சொல்ற. ஆனா எனக்கு ஏன் புள்ள முக்கியம். உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுப்பா. அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா நானும் இருக்க மாட்டேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் தவம் இருந்து பெத்த மூத்த பிள்ளடா நீ. உன் உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்றதை கேட்டுட்டு என்னால எப்படிடா சும்மா இருக்க முடியும்? எனக்கு மத்த எதை பத்தியும் கவலை இல்லை. எனக்கு நீ நல்லா இருக்கணும்பா. அதுக்கு இந்த பூஜை பண்ணிதான் ஆகணும். எனக்காக ஒத்துக்க ரகு. மா, இந்த பூஜை பண்றதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஆனா என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போனவ வந்து எனக்காக இந்த சடங்கை பண்ணித்தான் நான் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லம்மா. அவளை வர சொல்லாம இந்த பூஜையை செய்ய ஏதாவது வழி இருக்கான்னு கேட்டு பாருங்க. ஐயா என்ன சொன்னாருமா? ஜோசியரே, தனா வரதுல அவனுக்கு விருப்பம் இல்லை. அவளை வர சொன்னாலும் இதுக்கு கண்டிப்பா ரகு ஒத்துக்க போறது இல்ல. தனாவை வர வைக்காம இந்த பூஜை பண்ண முடியுமா? ஒரு வழி இருக்குமா. என்ன வழி சொல்லுங்க. ஆயுஷ்மான் பூஜையில 3 சுமங்கலி பொண்ணுங்களை வர வச்சு அந்த சுமங்கலி பொண்ணுங்களோட தாலியோட சக்தியை வச்சு இந்த பூஜைய பண்ணலாம். ஐயா, இப்படி பரிகாரத்தை மாத்தி செஞ்சா எதுவும் தப்பாயிடாதா? இல்லம்மா, எந்த தப்பும் இல்ல. 3 சுமங்கலி பொண்ணுங்களை வீட்டுக்கு வர சொல்லி அவங்கள வச்சு சாங்கியெல்லாம் பண்ணிடலாம். பாட்டி, அதான் தனா வர வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, அப்ப இத பண்ணலாமே. நீங்க மாமா கிட்ட சொல்லுங்க. ரகு,
ம் கேட்டுச்சுமா. அவளை வர வைக்காம நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்ன செய்யணுமோ செஞ்சிடுங்க. சந்தோஷம்ப்பா, சந்தோஷம். ரகு சம்மதம் சொல்லிட்டான். நீங்க சொன்ன மாதிரியே சுமங்கலி பொண்ணுங்களை வர வச்சு இந்த பூஜையை பண்ணிடலாம். வர வெள்ளிக்கிழமை நாள் நல்லா இருக்கு. அன்னைக்கு ஆயுஷ்மான் பூஜை பண்றதுக்கு ரொம்ப உகந்த நாள். ஆ, அன்னைக்கே பூஜை பண்ணிடலாம். நான் லிஸ்ட்ல கொடுத்த எல்லா பொருட்களையும் வாங்கி ஆ, வச்சிருங்க. சரி. ஜோசியரே, எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு நாங்க உங்களுக்கு சொல்றோம். ஆ. சரியா? சரிங்க. அப்ப நான் வரங்க. இந்தா. வாங்க. வாங்க. டேய் சீனு, அந்த லிஸ்ட் கொடு, என்னென்ன இந்தா, வாங்கணும்னு பாப்போம். ஆ. ஐயா, சொல்லுமா. ஐயா, ரொம்ப நன்றிங்க. தனாவை வச்சே இந்த பூஜையை நம்ம பெரியப்பாவுக்காக செய்வோம். இது அவரோட உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். ஏதாவது விபரீதம் ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் எதுவும் ஆகாது. நீங்க பயப்படாதீங்க. நாளைக்கு நீ தான் வீட்டுக்கு வந்து பெரியப்பாவுக்காக எல்லா சடங்கையும் பண்ண போறேன். கண்டிப்பா நான் உன்னை அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவேன். நீ தான் பெரியப்பாவுக்காக எல்லாமே செய்ய போற.